வணக்கம். ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் ராஷ்டிரிய சவமயம் சேவக சங்கம் ஆர்எஸ்எஸ் சார்பில் விஜயதசமியை முன்னிட்டு நேற்று பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் கோவிந்தசாமி அவர்கள் கொடி அசைத்து துவங்கி வைத்தார். மாலை 3 மணி அளவில் பழைய காவல் நிலையம் முன்பு இருந்து தொடங்கப்பட்ட இந்த பேரணியில் 150க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் சீருடையின் கலந்து கொண்டு சங்கக்கொடியை கையில் ஏந்தியவாறு ஊரின் முக்கிய தெருக்கள் வழியாக சென்று பொதுக்கூட்ட மேடை வரை சென்று முடித்தனர். இந்த பொதுக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கோவிந்தராஜன் ஜி மற்றும் ராமன் ஜி முன்னிலையில் பாளையபாடி துறை கண்ணதாசன் அவர்கள் தலைமை தாங்கினார். பசு பாதுகாப்பு இயக்கம் மாநில அமைப்பாளர் ஸ்ரீ சாமி அம்பலம்ஜி அவர்கள் சிறப்புரையாற்றினார். பின் தற்போதைய சூழ்நிலையில் இந்துத்துவா என்ற நூலை வெளியிட்டனர். இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன். தென்னிந்திய வாழ்வுரிமை கட்சி, அந்த கட்சி ஒரு சின்ன பிரச்சனையில மாற்றாங்க. அந்த கட்சி அப்படியே அதே நிர்வாகிகள் இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறாங்க, நீதி கட்சி. அப்படி அந்த நீதி கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. ஒன்று சொல்லிட்டேன், தென்னிந்திய வாழ்வுரிமை கட்சி. 2 என்ன கட்சி? நீதி கட்சி. 3வது அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு திக, திராவிட கழகம். 4வது அந்த கட்சிக்கு வச்ச பேரு திமுக. அதுக்கடுத்து அண்ணா திமுக, மதிமுக, லட்சிய திமுக, தேமுதிக, ஊறுபட்ட கா இருக்கு. சமகாலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்று தோன்றிய பெயரிலேயே வருகின்ற ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு 100 ஆண்டு. எல்லாருமே ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஒரு அமைப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு கீழே 57 பரிவார அமைப்புகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஆலமரத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய வேர் மாதிரி. பெரும்பாலும் வெளியில தெரியாது. எனக்கு சங்க நிகழ்ச்சி, இப்படி வெளியில நடக்கிற நிகழ்ச்சி பத சஞ்சலன் மட்டும்தான். மித்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டோர்ல இருக்கும், ஒரு மண்டபத்தை மையப்படுத்தி இருக்கும். இப்படி வெளியில இருக்காது நிகழ்ச்சி. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு கீழே அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு பாரதிய ஜனதா பார்ட்டி. கோயில்களையும் சன்னியாசிகளையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்க அமைப்பு விஸ்வ இந்து பரிஷத், விஹெச்பி. மாணவர்களுக்கான அமைப்பு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், ஏபிவிபி. தொழிலாளர்களுக்கான அமைப்பு பாரத் மஸ்தூர் சங்கம், லகை உத்யோக் பாரதி, அதிவக்த பரிஷத். இப்படி 57 அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. ஜி சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் யாரையும் இங்கே துதி பாடுறதெல்லாம் கிடைக்காது. யாருக்கு முன்னாடி அடைமொழிலாம் கிடையாது. நான் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்துருக்கேன். ஆளுங்கட்சி ஒரு 50 பேரை கூப்பிடுறதுக்கு 100 பேரை மேடையில் ஆடல் பாடல் நடத்தினாதே அவங்களால என்ன பண்ண முடியுது. மேடைக்கு கீழே 50 பேரை கூட்ட முடிகிறது. ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி உடனே அனுமதி கிடையாது. ஜட்ஜு கொதிக்கிறாரு, என் பொறுமையை சோதிக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. ஜட்ஜ் என்ன அமைதியாக, இன்னும் ஒரு 50 வருஷம் இங்க நடக்கத்தான் போகுது. இப்படியே போலீஸ்காரங்க பின்னாடியே வர வேண்டியதான். ஒண்ணுமே நடக்காது, இப்படித்தான் வருவோம். ஒரு போலீஸ்கார் போதும் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய மந்திரமே என்னது, கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். இதுல என்ன நடக்க போகுது? இன்னும் 100 வருஷம் இந்த நிகழ்ச்சி நடக்கத்தான் போகுது. இப்படியே என்ன பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் இந்த விஜயதசமி விழா இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழாவை கொண்டாடுறோம்? நவராத்திரி 9 நாட்கள். மகிஷாசுரன், அசுரன்னா யாரு? கெட்டவன். அவனை அழிக்கணும். மத்தியில் சில அசுரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அழிக்கப்பட இருக்கிறார்கள். மாநிலத்தில் சில அசுரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் அழிக்கப்பட இருக்கிறார்கள். நவராத்திரியினுடைய உண்மையான வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 9 நாட்கள் நவராத்திரி. முதல் 3 நாட்கள் பார்வதி தேவியினுடையது, சாட்சாத் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய விழா. அடுத்த 3 நாட்கள் ஸ்ரீ லட்சுமி தேவியினுடைய தபசு. அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியினுடைய தபசு. தெய்வமாக இருந்தால் கூட ஒரு அசுர சக்தியை அழிப்பதற்கு 3 தெய்வங்களின் கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது. ஈஸியா என்ன பண்ண முடியல, நீங்க 2 பேரும் வர வேணாம், நான் போய் அவனை அழிச்சிறேன்னு பார்வதி தேவியால சொல்ல முடியல.
துணைக்கு யாரை கூப்பிட்டுக்கிறாங்க? லட்சுமி தேவியை கூப்பிடுறாங்க. நம்ம 2 பேரும் போய் அசுரனை அழிச்சிடலாம், இல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய அசுரனா இருக்கான், இந்த நாட்டுக்கே தீமை செய்யக்கூடியவனா இருக்கான். அந்த மகிஷாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் நாம் மூவரும் ஒன்றிணைந்து கடைசியில் மிகப்பெரிய மகிஷாசுர மர்தினி என்ற ஒரு அவதாரத்தை எடுத்து அவனை அழிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. 3 சக்தியும், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, முப்பெரும் சக்திகளும் உருவெடுத்து மகிஷாசுரனை அழித்து விஜய தசமி, விஜயம் என்றால் வெற்றி, தசமி என்றால் 10, 10வது நாள் இந்த விஜயதசமி. ஏன்னா விஜயதசமியில ஆரம்பிச்சா அது ஜெயிக்கும். அப்படி 1925ஆம் ஆண்டு நம்முடைய முதல் சர்ச்சங்கச்சாலக் டாக்டர் ஜியால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். நிறைய பேருக்கு RSS என்னன்னு தெரியும், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம்னா தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட அமைப்பு நிச்சயம் வெற்றியை தொட்டே தீரும். ஏன் இவ்வளவு பெரிய நமக்கு பின்னடைவு? 1000 ஆண்டு அடிமை வரலாறு. என்ன காரணம்? ஏன் நம்ம தேசம் அடிமையாச்சு? பொண்ணு பொருள் எல்லாமே நம்ம தேசத்துல கொட்டி கிடந்தது. நம்ம நாட்டினுடைய அடிமை வரலாறு கிட்டத்தட்ட Ahí, listo, para mí.